டைரி மில்கை பார்த்தா அப்புறம் கூட ஞாபகம் இல்லையா யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் இல்லையா கேம்பஸ்ல இருந்து வந்திருக்குது வடிவா யோசிங்க வீட்டை 2 துண்டாகிட்டு தான் போறேன் நான் கண்டோனே முதலாவது சொல்லிட்டா சிரிப்பா இருக்கேன்னு சொல்லி வீடுகளில் இடம்பெறும் ஒவ்வொரு சின்ன சின்ன கொண்டாட்டங்களை அழகாக்கவும் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எம்மோடு இடையுங்கள். ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு. ரைட், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். தங்கச்சி கண்டோனே முதலாவதே சொல்லிட்டா சிரிப்பா இருக்கேன்னு சொல்லி சரி தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது இல்லாமல் சில பல சுவாரஸ்யமான வித்தியாசமான சம்பவங்களும் இந்த பர்த்டேல வந்து நடந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னா அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி பார்ப்போம் அது கடைசியாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. ரைட், அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற தெல்லிப்பளை என்ற இடத்துல தான் நிற்கிறோம். இன்றைக்கு தங்கச்சியிட 26வது பிறந்த தினம். சொந்தங்கள் சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக வீட்டோட லைட்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்களும் எங்களுடைய பங்குக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 5வது தடவையாக இதோட வாரம்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ எங்களை முகம் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பரிச்சயம் ஆயிட்டு அப்போ தங்கச்சியும் அந்த ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இருக்கிறா. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் முதல் செய்த ஆள் தான் ஏதோ அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் தங்கச்சியும் அப்படியான ஒரு ஐடியாவில் இருக்கிறான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கு முதல் வந்து எங்களோட ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ஆப்பில் வந்து தங்கச்சிக்கு இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ இந்த பிறந்த நாள் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? வேர்க்கோடைய போயிட்டு அப்போ வேலை தளத்தில் இந்த கேக் வந்ததான்னு சொல்லிச்சுன்னா அங்கே கட் பண்ணிடலையா? இனிதான் நீங்கள் தான் கட் பண்ண போறீங்களா? சரி, ஓகே. அப்போ சிறப்பாக அதையும் கட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்டு, இப்போ அதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை என்ன கட் பண்ணி ஒரு செலிப்ரேஷனாக செய்வோமா இல்லை என்ன செய்வோம்? கட் பண்ணுவோம். சரி, Happy birthday, dear Noja. Happy birthday to you. Okay, இப்படி
பார்க்கல கிஃப்ட் ஓபன் பண்ணக்கூடாதா? சரி சரி. களத்துல நாங்கள் இறங்கிட்டோம். சரி தங்கச்சிக்கு இப்ப என்ன ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று வந்துட்டு யார் இப்ப கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. மாமாவும் அக்காவுமா? அக்காவா அத்தையா? அக்கான்னு சொல்றதா? சரி. ஆனால் நீங்கள் சொல்ற அந்த நபர் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவை வந்து என்னோட கதைச்சிருந்தவே, அதை விட வேற ஒரு 2 பேரும் என்னோட கதைச்சிருந்தோம். அவங்க சேர்ந்து சில நேரம் செய்திருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வழியா ஜோதிச்சு பாருங்க. இல்ல நீங்க சொன்ன அவையும் இருக்கணும், அவையில இன்வால்மெண்ட்டும் இதுக்குள்ள இருக்கு. அதை விட இன்னொரு ஆள் புதுசா அணைஞ்சிருக்கணும். அந்த புதுசா அணைஞ்சிருக்கிற ஆளை நீங்க கண்டுபிடிக்கணும். குமார் அண்ணா அவர் எங்க இருக்கு? இல்ல இல்ல அவர் சும்மா அவங்களோட கதைக்கிறவர். அவர் இல்ல, வேற ஒருத்தரும் இல்லையா? சரி, ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்லுங்க யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. சரியா? உங்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு நபராகவும் இருக்கலாம். சரி பாப்போம். டைரி மில்க் பிடிக்குமா? டைரி மில்க் பிடிக்குமான்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு நபர் ஒரு அனுப்பியிருக்கு. இந்த வீட்டை 2 ஒன்று ஆக்க போறோம் நாங்க. ஆறடா அது நபர் சொல்லி. சரி இதுல வைக்கிறேன். யாரா இருக்கும்? அக்கா மாமா இல்ல. அக்கா மாமா வந்தானா? இல்லையே. இந்த டைரி மில்க பார்த்தா அப்புறம் கூட ஞாபகம் இல்லையா யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி? அப்படி ஒருத்தர் இல்லையா? கேம்பஸ்ல இருந்து வந்திருக்குது. அப்படி இல்லையா? சரி ஓகே. வடிவா யோசிங்க. வீட்டை 2 உண்டாக்கிட்டு தான் போறேன் நான். ஸ்பெஷலா நான் 6 டைரி மில்க் இந்த பர்த்டே வாரம் ஃபுல்லா சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்து இதை கொண்டு வந்துருக்கேன். வடிவா யோசிங்க. இல்லையா? ஐடியா இல்லையா? அக்கா மாமா தான். அவைய விட ஒரு ஆள் வந்திருக்கணும். ஓ, இந்த கேக் சில நேரம் அவைய அனுப்பினதா இருக்கலாம். இந்த டைரி மில்க் இந்த பாக்ஸ் வந்து வித்தியாசமான ஒரு ஆள்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஐடியா இல்ல, ஆனா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நீங்களா இதுக்குள்ள இருக்கிற மாதிரி யாராவது கெஸ் பண்றீங்களா யார் அனுப்பியிருக்காங்க? நமக்கு எதுக்கு வந்தேன்? எல்லாரும் மாமா மாமான்னு தான் சொல்றாங்க. சரி வடிவா இன்னொரு யோசிச்சு பாருங்க. அந்த ஆளு சில நேரம் கேட்டாயிரம் கவலைப்படும். யாரு நீங்க சொல்லலாம் விட்டுப்பீங்க சொன்னா குமார் அவரேஜ் பண்ணுங்களேன். அவர் இல்ல, அக்கா மாமா தான். அந்த டைரி மில்க பார்த்தா அப்புறம் ஞாபகம் வேற இல்லையா? அக்கா மாமா தானா? முடிவா இருக்கிறீங்க. சரி நான் தங்கச்சியை கூட போயில உங்களோட கேம்பஸ்ல இருந்தால் இது வந்திருக்கு. இந்த அனுப்பின உங்களோட ஃப்ரெண்டோட பேர் வந்து கேர்ளான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா? கேர்ள் சரி யூகேல இருந்து வேற சான்ஸ் இல்லையா? கேம்பஸ்ல வேற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் இல்லையா? அப்படி இல்லையா? முடிவா என்ன சொல்றீங்க? முடிவா யாருன்னு சொல்றீங்க? அக்கா மாமா தான் முடிவா. சரி என்ன சொல்லிடுவோம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. என்ன சொல்லிடுவோம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. சரி உங்களோட அக்காவும் மாமாவும் தான் அனுப்பியிருக்கோம். சரி யூகேல இருந்து சுரேஷ்குமார் விஜிதா தம்பதிகள்லாம் உங்களுடைய இந்த பிறந்த நாளையும் வந்து சிறப்பிச்சிருக்கணும். அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் நாங்கள் ஸ்பெஷலான நன்றி. வளமையா சொல்றதான் இந்த வீட்டுக்கு வந்து இதோட 5வது தரம் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து சுரேஷ்குமார் அண்ணா விஜிதா அக்கா உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம். அதே நேரம் நம்முடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் தங்கச்சிக்கு மீண்டும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம். அப்ப என்ன இருந்தது? சந்தோஷமா இருந்ததா? அன்எக்ஸ்பெக்டடா? இடையில ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டேனே இல்லையா? தலைமையில மாதிரி இருந்தது, சுத்தி இருந்தாங்களும் லைட்டா குழம்பு தான் இருந்தது இல்லையா? இப்போ ஓகே தெளிவு. சரி அப்ப உங்களோட அக்காவுக்கும் மற்ற அண்ணாவுக்கும் என்ன சொல்ல போறீங்க? சரி மாமாவுக்கும் அக்காவுக்கும் நினைச்சு பார்க்கல. சின்னதா ஒரு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண முடியுதான் நினைக்கிறேன். ஆனா உண்மைக்குமே அவங்க செஞ்ச உண்மையிலேயே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருக்கு. இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஐ அம் பிளஸ்ட். அவ்வளவுதான். ஓகே சூப்பர் சூப்பர்.
சரி தங்கச்சி மீண்டும் வாழ்த்துக்கள். சரி மீண்டும் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் எங்களுடைய இனிமையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் ஓர்டருக்காக நாங்களும் மரண வெயிட்டிங்ல காத்து கொண்டு இருக்கிறோம். இனி வந்தா என்ன சர்ப்ரைஸே இல்லாம போயிருப்பேன். எவ்வளவு வாராங்க. சரி அடுத்த ஒரு ஆக்களை பிடிக்க நாங்க இடையக்குள்ள வாரோம். சரி ஓகே, தேங்க்யூ சிவா, தேங்க்யூ.